கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய நாளை காண செய்த கர்த்தருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். இந்த நாளிலே கூட நமது சிந்தனைக்காக 2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 126வது சங்கீதம் அதனுடைய 4 மற்றும் 1 ஆகிய வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். அவனமே 1வது வசனம், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அல்லேலூயா. சிறையிருப்பை குறித்து சங்கீதக்காரன் சொல்லும்போது தேவ சமூகத்தில் அவர் கேட்கிறார், கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். அல்லேலூயா. முதல் வசனத்தில் சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். கர்த்தர் சிறையிருப்பை திருப்புவார். ஆமென். இந்த காலை வேளையில் ஏதோ ஒரு விஷயத்தில் சிறையிருப்பு என்று சொல்லும்போது ஒரு சுதந்திரமற்ற ஒரு நிலைமை, ஆமென், ஏதோ ஒரு அடிமைத்தனம் என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதபடிக்கு அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை தான் சிறையிருப்பு. எல்லாமே இருந்தும் செயல்படாத ஒரு நிலை, எல்லாமே இருந்தும் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, எதுவுமே மூவ் பண்ண முடியாத ஒரு அனுபவத்தை கூட நம்ம சிறையிருப்பு என்று சொல்லலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நம்மளால் சரியாக ஜெபிக்க முடியாதபடி, தேவ சமூகத்திலே காத்திருக்க முடியாதபடி, பல நேரங்களில் சத்ருவானவன் பல பாரங்களை கொண்டு போட்டு நம்மை ஒரு சிறையிருப்புக்குள்ளாக தள்ளுகிற அனுபவங்கள் அதிகமாக காணப்படுகிறது. அதனால் ஒரு தெய்வ பிள்ளைகள் விழிப்போடு காணப்பட வேண்டும். இந்த நாட்களில் அதிகமாக தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க விடாதபடி சத்ருவானவன் பல விதங்களிலே சிறைப்படுத்தி வைத்திருக்கிறதான அனுபவங்கள், சிறையிருப்பு அல்லது அடிமைத்தனம், இல்லை செயல்பட முடியாத ஒரு நிலைமை, இல்லைன்னா சுதந்திரமற்ற ஒரு நிலைமை, எதுவுமே நம்மளால் ஃப்ரீயாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த சிறையிருப்பு என்று சொல்லலாம். கர்த்தர் இந்த காலை வேளையில் சில சிறையிருப்புகளை மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. உலக பிரகாரமான வாழ்க்கையிலானாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுவார். மாற்றும்போது அது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் ஆசீர்வாதமாக காணப்படும். இந்த நாட்களில் பலவிதமான சிறையிருப்பு என்று சொல்லும்போது சுதந்திரமற்ற நிலைமை, அல்லனா ஒரு அடிமைத்தனம், பாவத்திற்கு ஒரு அடிமைத்தனம், பாவத்தினால் வருகிறதான சிறையிருப்பு. அல்லேலூயா. இன்னும் சரீர பலவீனத்தினால் வருகிறதான சிறையிருப்புகள், வறுமை, தோல்வி, கஷ்டம், நிந்தனை, பரிகாசங்கள், அவமானங்கள், கடன் பிரச்சனை, இன்னும் பலவிதமான பாரங்கள், மன கஷ்டங்கள், நெருக்கடிகள், இப்பேற்பட்ட பல அனுபவங்கள் வாழ்க்கையில். சில பாரம்பரிய கட்டுகள், ஒரு சிறையிருப்பு, அதை விட்டு வெளியே வரணும்னு நினச்சா கூட வர முடியாத ஒரு நிலை. இது மாதிரி பல உலக பிரகாரமான காரியங்கள் இன்றைக்கி ஒரு மனிதனை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. எவ்வளவோ முயன்று பார்க்குறாங்க, எவ்வளவோ அதிலிருந்து வெளியே வர பார்க்குறாங்க, ஆனால் வர முடியல. ஒரு சிறையிருப்பு. ஆமென். இந்த காலை வேளையில் கர்த்தர் அந்த சிறையிருப்பை மாற்றுவார். எது உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறதோ, அல்லேலூயா, சரீர பிரகாரமாக இருக்கலாம், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தடை பண்ணி சத்துரு ஒரு நன்மையை பார்க்க முடியாதபடிக்கு ஒரு சுதந்திரமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லாத நிலை, அன்பு இல்லாத நிலை, இன்னும் குடும்பங்களுக்குள்ளே ஐக்கியம் இல்லாத நிலைமைகள், பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், இப்போ ஏற்பட்ட அனுபவம் ஒரு சிறையிருப்பாக வாழ்க்கையில் இருக்குன்னா கர்த்தர் அந்த சிறையிருப்புகளை மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு விரோதமாக வந்து பாளையம் இறங்கி அதை சுற்றிலும் அந்த எருசலேமின் அலங்கத்தை இடித்து போட்டான் என்று நெகேமியாவின் புஸ்தகத்தில் அதனுடைய 1வது அதிகாரம் 3வது வசனத்துக்கு நேரே வரும்போது நம்ம பார்க்க முடியும். இந்த சரித்திரங்கள் ராஜாக்களின் 2 ராஜாக்கள் 25வது அதிகாரம் மற்றும் நெகேமியாவின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்க முடியும். அதாவது எருசலேமுக்கு விரோதமாக இவங்க வந்து அதன் அலங்கத்தை எல்லாம் இடித்து போட்டு, அது மாத்திரமல்ல வாசல்களை எல்லாம் அக்கினியினால் சுட்டெரித்து போட்டாங்க என்று பார்க்கிறோம். அதில் முக்கியமாக 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். நெகேமியா 1
4:3 சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையை அனுபவிக்கிறாங்க. இன்னொன்று அலங்கை இடிக்கப்பட்டது, இன்னொன்று வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. மகா தீங்கையும் நிந்தையையும் சிறையிருப்பில் இருக்கிற மக்கள் அனுபவிக்கிறது. மிக முக்கியமாக நிந்தை, இன்னொன்று தீங்கு, இன்னொன்று அலங்கம் இடிக்கப்பட்டு போனது, இன்னொன்று வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு போனது. ஆமென். ஹல்லேலூயா. நிந்தை, தீங்கு, இதற்கு நமக்கு டெஃபினிஷன் தேவையே இல்லை. வாழ்க்கையில் இன்னைக்கு ஹல்லேலூயா சிறையிருப்பு பல விதங்களில் நாம் அனுபவித்து கொண்டிருப்போம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான சிறையிருப்புகள் காணப்படும். ஹல்லேலூயா. நம்மளால் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு பலவிதமான தடைகள். ஹல்லேலூயா. அதுதான் தீங்கு, நிந்தை. வாழ்க்கையில் நிந்தை என்பது மிக ஒரு கொடிதான ஒரு காரிய. நிந்தைகள், அவமானங்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இடிக்கப்பட்ட அலங்கம். வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, ஒரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையானாலும் சரி, இடிக்கப்பட்ட ஒரு அனுபவம், சிதறடிக்கப்பட்ட வாழ்க்கை. ஆமாம். முன்னேற முடியல, எது எடுத்தாலும் ஃபெயிலியர், எதுவுமே நடக்கலை, எல்லாம் இருந்தும் எதுவுமே செய்ய முடியாத அல்லனா செயல்பட முடியாத ஒரு நிலை, எதுவுமே சுதந்திரமாக செய்ய முடியலை. ஆமாம். ஹல்லேலூயா. இது ஒரு சிறையிருப்பு, இடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, நொறுக்கப்பட்ட அனுபவம். ஆமாம். ஹல்லேலூயா. இன்னும் வாசல் சுட்டரிக்கப்பட்டது என்று அந்த இடத்துல பார்க்கிறோம். ஆமாம். ஒரு வாசல் சுட்டரிக்கப்பட்டால் உள்ளே பிரவேசிக்க முடியாது, உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. ஹல்லேலூயா. பிரவேசிக்க முடியாத அனுபவங்கள், வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாத அனுபவங்கள். ஹல்லேலூயா. எதையுமே காண முடியாது, எதையுமே தரிசிக்க முடியாது. உள்ள என்ன இருக்கிறது, நமக்கான ஆசீர்வாதங்கள், நன்மைகள் என்ன இருக்கிறது என்பதை பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாமே ஒரு நொறுக்கப்பட்ட, சுட்டரிக்கப்பட்ட ஒரு நிலைமை, ஒன்றுமில்லாத ஒரு நிலைமை. இதுதான் சிறையிருப்பு. ஆமாம். ஹல்லேலூயா. அன்றைக்கு எருசலேமில் இந்த காரியங்கள் நடந்ததை நம்ம வாசிக்க முடியும். அப்போது ஒரு நெகேமியா திறப்பில் நின்று தேவ சமூகத்தில் பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறார். கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா சிறையிருப்புகளை கர்த்தர் திருப்ப அவர் வல்லமை உள்ள தேவன். நாம் நம்மை நிதானித்து இந்த நாட்களில் எதனால் இந்த பிரச்சனை, எதனால் இந்த சிறையிருப்பு என் வாழ்க்கையில் வந்தது என்பதை நாம் உணர்ந்து செயல்படும் போது கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுவார். கர்த்தர் மாற்றும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரன். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கா இந்த காரியம், இவ்வளோ காலமாக நான் காத்திருந்த இந்த காரியம், ஆமென், திடீரென்று ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மைகள் நடக்கும்போது, ஹல்லேலூயா, செயல்படாத காரியங்கள் செயல்படும் போது, ஒரு விடுதலை உண்டாகும் போது, நன்மை உண்டாகும் போது, தோல்வியிலிருந்து ஒரு ஜெயம் உண்டாகும் போது, ஆமென், ஹல்லேலூயா, வாழ்க்கை கட்டப்படும் போது நம்மவே நினைப்போம், எனக்கா இந்த காரியம், எனக்கா இந்த உயர்வு, என் குடும்பத்துக்கா, என் பிள்ளைக்கா இப்பேற்பட்டதான ஆசீர்வாதம் என்று சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருக்கிற அளவுக்கு கர்த்தர் நிலைமைகளை மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். சிலருடைய வாழ்க்கையில் மோதி அடிக்கிற வெள்ளம் போல சத்ருவானன் பல விதங்களில் போராட்டங்களையும் நிந்தைகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வரும்போது கர்த்தர் அதை திருப்பி விடுவார். ஹல்லேலூயா. ஒரு டேம் அப்படியே உடைந்து தண்ணி ஊருக்குள்ளே வருதுன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்தில் இந்த இடம்லாம் மூழ்கி போகும் என்று எல்லாரும் பயந்து அங்கலாய்த்து கொண்டு இருக்கும்போது அதை ஒருவர் திருப்பி விடுவது போல, ஹல்லேலூயா, எந்த சேதமும் நமக்கு வராதபடிக்கு கர்த்தர் அதை திருப்பி விடுகிற தேவன். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல கர்த்தர் சிறையிருப்பை திருப்புவார். ஆமென். இந்த காலை வேளையில் ஏதோ ஒரு சிறையிருப்பில் இருக்கிறீங்கன்னா, தேவ சமூகத்தில் எதனால் இது என்னுடைய வாழ்க்கையில் வந்தது, எதனால் என் வாழ்க்கையில் இது அனுமதிக்கப்பட்டது என்பதை நம்ம உணர்ந்து தேவ சமூகத்தில் ஒரு நெகேமியாவை போல, ஹல்லேலூயா, ஒரு சங்கீதக்காரனை போல நம் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நம்ம விதைப்போம்னா ஒரு கம்பீரமான அறுவடை. ஆமென். எல்லாற்றுக்கும் சொல்யூஷன் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கிற ஜெபத்தில் தான் இருக்கிறது. இந்த காலை வேளையில் நம்மை நாமே நிதானித்து உணர்ந்து, ஹல்லேலூயா, நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுவார். யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார், பாபிலோனின் சிறையிருப்பை மாற்றினார், எருசலேமின் சிறையிருப்பை மாற்றினார். இடிக்கப்பட்ட அலங்கம் திருப்பி கட்டப்பட்டது. ஆமென். இடிக்கப்பட்ட வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. குடும்ப வாழ்க்கைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் திருப்பி கட்ட வல்லமை உள்ள தேவன். இந்த காலை வேளையில் இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் நடுப்பகுதியில் நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். இன்னும் ஹல்லேலூயா சிறையிருப்பில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை வராதா? ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அடைக்கப்பட்ட அந்த அனுபவத்தில் இருந்து தேவ சமூகத்தில் ஒரு நெகேமியாவை போல கர்த்தரிடத்தில் பாவ அறிக்கை செய்து அவர் அழுது ஜெபிக்கிறார். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். தேவ பிள்ளைகளை, எந்த சிறையிருப்பாக இருந்தாலும் ஹல்லேலூயா, நம்மளை நாமே தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா அறிக்கையிட்டு ஹல்லேலூயா நிதானித்து நாம் திரும்பும்போது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புவார். திருப்பும்போது களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும். ரெண்டு தனையான ஆசீர்வாதங்கள்
நன்மைகள் உண்டாகும். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் போது ஆமேன், ஹல்லேலூயா, மகிழ்ச்சி தானாக வரும். ஆமேன், களிப்பு உண்டாகும், கீர்த்தி உண்டாகும். தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கர்த்தர் வைப்பார். ஆமேன், எந்த இடத்துல அவமதிக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நிந்தை அனுபவித்தீங்களோ, எந்த இடத்துல தோல்வியை சந்தித்தீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். இன்னும் அநேக வசனங்கள் உண்டு, நான் அதை எடுக்க விரும்பவில்லை. ஆமேன், இந்த காலை வேளையிலே கர்த்தர் இதை கேட்கிற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்கள் சிறையிருப்பு எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இந்த காலை வேளையில் அது திருப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் நம்மை நிதானித்து தெய்வ சமூகத்தில் நாம் திரும்பும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா. தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே, இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன சிறையிருப்பில் இருக்கிறாங்களோ உமக்கு தெரியும். கர்த்தர் அதை திருப்புவீராக அப்பா. எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை நிதானித்து தேவ சமூகத்தில் ஆண்டவரே ஒரு நெகேமியாவை போல ஆண்டவருடைய பாதத்தில் அழுது ஜெபித்து திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை திருப்பும் போது களிப்பு மகிழ்ச்சியும் உண்டாகட்டும், கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகட்டும், ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்கள் நன்மைகள் உண்டாவதாக தகப்பனே. இதை கேட்கிற இருதயங்கள் பலனடையட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. இந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குடும்பங்கள் இருக்கிறதான அத்தனை சிறையிருப்புகளையும் கர்த்தர் மாற்றுவீராக ஆண்டவரே. அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.